குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10, 2025 புதன்கிழமை இன்றைக்கி கண்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி மையம் சார்பில் எஸ்ஐக்கான சைக்காலஜி மேக்ஸ் டெஸ்ட் பேஜ் 2020 அப்படின்ற டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க சைக்காலஜி மேக்ஸ் மட்டும் தான் 45 டாப்பிக்கை கவர் பண்ணி 14 தேர்வு 1000 வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஜாயின் பண்ணுற மாணவர்களுக்கு வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைக்காலஜி மேக்ஸ்லாம் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு நினைவு இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து பார்த்தீங்கன்னா கட்டண சலுகை வழங்குறாங்க. எனவே விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம். இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு துறையில் அமெரிக்காவுடைய மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் 1.58 லட்சம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு முடிவு செய்திருக்கு. அந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய செயல் அதிகாரி சத்யா நாதல்லா, ஓகேங்களா, அவரே வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு. இவர் இந்தியா வந்திருக்காரு. ஓகேங்களா? ஆசிய கண்டத்தில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் மிகப்பெரிய முதலீடு இந்தியாவில் மேற்கொள்ளப்படுகிறது. ஓகேங்களா? இதெல்லாம் எஸ்ஐ கொஸ்டின்ப்பா. இந்த சத்யா நாதல்லாம் எஸ்ஐ கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் கலைவாண அரங்கில் வந்து பார்த்திங்கன்னா பன்னாட்டு புத்தக கண்காட்சி நடக்குது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பன்னாட்டு புத்தக கண்காட்சி 4வது ஆண்டாக வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க. ஜனவரி 14 முதல் 18ஆம் தேதி வரை நடைபெறுது. 2023 பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் 24 நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. 2025 66 நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா? கலந்துட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது தந்தை பெரியார் விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 18க்குள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது வந்து பார்த்திங்கன்னா பெற தகுதி உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். இந்த விருதானது சமூக நீதிக்காக பாடுபடுவதை சிறப்பு செய்வதற்காக சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது 1995 வந்து பார்த்திங்கன்னா வழங்குறாங்க. இந்த விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் ரூபாய் தொகையும் 1 பவுன் தங்கப்பதக்கம் தகுதியுரையை கொண்டதாக இருக்கும். இந்த ஆண்டுக்கான விருது விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா வரவேற்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த பிஹெச்டி, அதாவது முனைவர் பட்ட ஆய்வறிக்கை விருதுகள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இல்லை உயிரி பொருட்கள் மற்றும் மருத்துவ சாதனங்கள், 3D அச்சிடுதல், உயிரினங்கள், இயக்கவியல், திசு பொறியியல், சுகாதாரம், ஆயுர்வேதம், இயற்கை மருத்துவம், ஊட்டச்சத்து ஆகியவற்றில் செயற்கை நுண்ணறிவு குறித்த 40வது சர்வதேச மாநாடு பயோமத்தன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 2025 நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் முதல் வாரத்தில் பஞ்சாப் மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பஞ்சாப் மாநிலத்தில் இருக்க ரோப்பர் ஐஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றுச்சு. ஓகேங்களா? இந்த நிகழ்வில் சென்னை பல்கலைக்கழக தேசிய நேனோ அறிவியல் மற்றும் நேனோ தொழில்நுட்ப மையத்தை சேர்ந்த இளம் விஞ்ஞானியான டாக்டர் ஷாலினி வந்து பார்த்திங்கன்னா அந்த முக்கியமாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஷாலினி தாமஸ். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய கிருஷ்ணமூர்த்தி ஆகியோருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது கொடுக்கப்படுது. ஓகேங்களா? சிறந்த பிஹெச்டி ஆய்வுகள் அப்படின்ற பேரில் இந்த 2 பேரும் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது உலக சுகாதார அமைப்பின் பாரம்பரிய மருத்துவ உச்சி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் 17ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஓகேங்களா? தில்லியில் வரும் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா 3 நாட்கள் உலக சுகாதார நிறுவனத்தினுடைய பாரம்பரிய மருத்துவ உச்சி மாநாடு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உலக சுகாதார நிறுவனத்தினுடைய பாரம்பரிய மருத்துவ உச்சி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் நடக்குது. அடுத்தது பிப்ரவரி, அதாவது 2026 பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை வந்து பார்த்திங்கன்னா நடத்த இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஒன்று ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்தது அதாவது நாட்டினுடைய தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் வந்து பார்த்திங்கன்னா இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவு பெற்றுச்சு. இந்த பாட்டை பாடினா வங்காள கவிஞரான பக்கிம் சந்திர சாட்டர்ஜியால் இயற்றப்பட்டது. ஓகேங்களா? இந்த பாடல் வந்து 6 பத்திகளை உடையது. அந்த 6 பத்தியில் 2 பத்தியை மட்டும்தான் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேசிய பாடலை ஏற்றுட்ருக்கோம். ஓகேங்களா? இந்த 2 பத்தியும் வந்து பார்த்திங்கன்னா 1937ஆம் ஆண்டு காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்தது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதியான ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிரான பதவி நீக்கத்திற்கான நோட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா தலைவரிடம் எதிர்க்கட்சி எம்பிகள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து முதல் முறை கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பதவி நீக்கமும் செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்தா போதும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பதவி நீக்க தீர்மானத்தில் 3/2 பங்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்களிக்கணும். ஓகேங்களா? அது இல்லை அப்படின்னா அந்த பதவி நீக்க தீர்மானம் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி தான். அடுத்தது திருநெல்வேலியில் வந்து பார்த்திங்கன்னா 56 கோடியில் கட்டப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் திறந்து வைக்க இருக்கிறார். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது இந்த பொருணை அருங்காட்சியகம். கேள்வியை பொருணை அருங்காட்சியகம் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு கூட கேட்பாங்க. திருநெல்வேலியில். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. அடுத்து அமெரிக்காவில் இருக்க 10 நகரங்களில் வசிக்கும் 1330 தமிழர்கள் ஒன்றிணைந்து உலக பொதுமறையான திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா 1330 குறள்களையும் ஒரே நேரத்தில் ஒப்புவித்து அசத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கூட்டு முயற்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ரேஞ்ச், ஸ்பாட்லைட் ஆகிய 2 உலக சாதனை பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக இடம்பெற்றிருக்கு.
அடுத்து 2027ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்திருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன எக்ஸ்ட்ரா என்ன டேட்டா கேட்க போகிறாங்கன்னா, தற்போது வசிப்பிடத்தில் எவ்வளவு காலம் தங்கி இருக்கிறாங்க அப்படின்ற டேட்டாவும், இடப்பெயருக்கான காரணம் ஆகிய கேள்விகளும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக சேர்க்க இருக்கிறாங்க. ஓகேங்களா, நமக்கு இந்த இடப்பெயர்வுலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வினாக்கள் உண்டு. ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியமானது. சர்வதேச இடப்பெயர்வு, உள்நாட்டு இடப்பெயர்வு, ஓகேங்களா, ஊரக இடப்பெயர்வு அப்படின்னு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடப்பெயரை பற்றியே நமக்கு வந்து பள்ளி பாட புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வினாக்கள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்சஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வினாக்கள்லாம் நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது C-113J அப்படின்ற சூப்பர் ஹெர்குலிஸ்க்கான இராணுவ போக்குவரத்து விமானங்களை தயாரிப்பதற்காக கூட்டு தயாரிப்பு மையத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அமைக்க அமெரிக்க பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனமான லாக்ஹீட் மார்டின் திட்டமிட்டிருக்குது. ஓகேங்களா, இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள 80 இராணுவ போக்குவரத்து விமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொள்முதல் செய்ய இந்திய விமானப்படை வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஹெர்குலிஸ் வகைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய இராணுவ விமானம், நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா FH ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி வந்து பார்த்திங்கன்னா வெண்கலப் பதக்கத்தை வெல்லும் முனைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இருக்காங்க. தொடர்ந்து இந்தியா ஜெயிச்சுட்டு வந்தாங்க. இடையில ஜெர்மனியுடன் ஒரு ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5-1 அப்படின்ற கோல் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி தள்ளிட்டாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த புதன்கிழமை நடக்க போகிற ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டினாவை எதிர்கொள்கிறாங்க. அந்த அர்ஜென்டினா கூட ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு வெண்கலம் வந்து பார்த்திங்கன்னா உறுதியாயிடும். சரிங்களா, அடுத்தது உலக கடல் நீச்சல் இறுதிச் சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை சேர்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா வெண்கலப் பதக்கம் வென்றிருக்காரு. துபாயில் ஓஷன் மேன் அப்படின்னும் கடல் நீச்சல் போட்டி வந்து பார்த்திங்கன்னா உலக இறுதி சாம்பியன்ஷிப் நடக்குது. இதில் வந்து ஓப்பன் பிரிவில் ஒன்றான மாற்றுத்திறனாளிகளுக்கான இன்ஸ்பிரேஷன் பிரிவு அப்படின்னு பங்கேற்ற ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டி ஆர்டர் பிரிவை சேர்ந்த 15 வயது சிறுவனான ஏஎல் நிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் தூரத்தை 1 மணி நேரம் 40.51 வினாடிகளில் நீந்தி 3ஆம் இடம் பிடிச்சி வெண்கலம் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, அடுத்தது 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா முதல் மற்றும் 2ஆம் பாதியில் வந்து பார்த்திங்கன்னா 3 நிமிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க இருக்கிறாங்க. இந்த 2026ஆம் ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து போட்டி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா, கனடா, மெக்சிகோவில் ஜூன் 11லேருந்து 19 வரைக்கும் வந்து ஜூலை 19 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முழுவதும் திருநங்கையர்கள் பங்கேற்கும் ஜாம்ஷெட்பூர் சூப்பர் லீக் கால்பந்து போட்டி வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது காசாவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கோடு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மஞ்சள் கோடு தான் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையே புதிய எல்லையாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த புதிய எல்லை கட்டுப்பாட்டு கோடு இல்லைனா புதிய எல்லை கோடு, இந்த மஞ்சள் எல்லை கோடு வந்து எந்த நாட்டுடன் தொடர்புன்னு கேட்டாங்கன்னா பதில் சொல்லணும். ஓகேங்களா, அடுத்தது சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பதப்படுத்த உலகிலேயே முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா தடை விதிச்சிருக்காங்க. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் ஆயிருக்கு. இதையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா நிறுவனங்கள் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 4.95 லட்சம் கோடி ஆஸ்திரேலிய டாலர், அதாவது 296 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் போடுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது இந்தியாவில் செமிகண்டக்டர்களை உற்பத்தி செய்வதற்காக அமெரிக்க செமிகண்டக்டர் நிறுவனமான இன்டெலுடன் டாட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. ஓகேங்களா, இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டில் நம்ம இந்தியாவில் தயாரிக்கிறாங்க. அதுக்காக ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டவர்ஸ் அவ்வளோ தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டவர்ஸ் டெய்லி பார்த்துங்க, அப்போ தான் மந்த்லி இப்படி வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2026ஆம் ஆண்டு TNPSC, USRB ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா SSC தேர்வுக்கான அனைத்து அப்டேட்டும் நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். தயவு செஞ்சு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்த TNSB/SIக்கான சைக்காலஜி மேக்ஸ் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். 30% கட்டண சலுகை வழங்குறோம். எனவே விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.